அது 1000 கோடி வார்த்தையில் சமம் ஒரு வார்த்தை. அதனால் நம்ம பாபா கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக நியாயமான கோரிக்கையை சாய் நமக்கு வந்து நிறைவேற்றி தருவாங்க. கவலையே படாதீங்க. இங்கே இருக்கிற பாபா எல்லாமே ஷீரடியிலேருந்து எனக்கு பக்தர்கள் வாங்கி கொடுத்த பாபா தான். அத்தனை பாபாவுமே எனக்கு பக்தர்கள் ஷீரடியிலேருந்து வாங்கி கொடுத்தது தான். நான் இன்னும் ஷீரடிக்கு போகல. பாபா கிட்ட கேட்பேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறீங்களே பாபா, என்னை மட்டும் கூப்பிட்டு போக மாட்டீங்களே அப்படின்னு. அப்போ பாபா என்கிட்ட சொன்னாங்க, எல்லாரும் ட்ரெயினில் பஸ்ஸில் ஏறி இறங்கி க்யூவில் நின்று என்னை பார்க்குறாங்க. என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே ஷீரடியிலேருந்து உன்னை பார்க்க வந்தால் நீ அங்கே வரலேன்னு வருத்தப்படுத, என்னைய கோவிச்சுக்கிற அப்படின்னு கேட்டாங்க பாபா. அதிலேருந்து நான் கேட்கவே மாட்டேன். என் சாய்க்கு தெரியும் எப்போ எதை எந்த நேரத்தில் எங்கே கூட்டிகிட்டு போகணும் என்ன பண்ணணும்னு என் பாபாவுக்கு தெரியும். இந்த நொடி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையே என் பாபா தான் தீர்மானித்து தராங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என் சாய் தான் மிராக்கல். எப்போவும் என் கூட இருப்பாங்க. நான் சாயோட பேசிக்கிட்டே இருப்பேன். எதுனாலும் முதல்ல நான் பாபா கிட்ட தான் முதல்ல ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் மற்றவங்கக்கிட்டே சொல்லுவேன். எனக்கு எல்லாமே என் சாய் தான், என் மூச்சு எல்லாம் என் பாபா தான். என் பாபாவை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பைத்தியன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். எல்லாமே என் சாய் தான். இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் கேஸ் ஆகுது. கணவன் மனைவி ஒற்றுமை புரிதல் அது வேணும். இறைவனிடம் நாடுங்க. மன நிம்மதியும் மன அமைதியும் அந்த சாய் நமக்கு தருவாங்க. நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. ஒத்தருக்கு என்னத்தை கொண்டு போகிறோம்? வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக வாழ்வோம். ஒத்தருக்கு புரிதல் வேணும். நல்ல புரிஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒற்றுமையாக இருங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. சாய் நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து வாழு. அதே மாதிரி உன்னை 1000 பேர் திட்டினாலும் நீ யாரையும் பழி சொல்லாத, நீ அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக பாபா நம்மளோட இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தியாகும். எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக நோய் நொடி இல்லாத வாழ்வை சாய் தருவாங்க. சாய்க்கு மனமார்ந்த நன்றி சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஷீரடி சாய் காற்று மூலமாக உலகம் ஃபுல்லு பரவி இருக்காங்க. அவர் யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் அவர் பொது. அதனால் எல்லாரோடையும் பாபா இருப்பாங்க, எங்கூட இருப்பாங்க, உங்களோட இருப்பாங்க. இந்த வருஷம் எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து தீர்க்காயுசாக இருக்கணும். படித்த குழந்தைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து அவங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க. வயசானவங்களை பாருங்கள், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. வயசானவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவங்களுக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும். உலக மக்கள் அனைவரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம். நானும் சாயும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பிரபஞ்சத்திற்கு நன்றி.